ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாஃப்டான இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் குருமாவும் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான குருமா, ரொம்ப டைம் எடுக்காது, 10 மினிட்ஸில் சீக்கிரம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சிக்கிறோம். அப்புறம் கோகனட், பொட்டுக்கடலை, ஒரு ட்ரை சில்லி போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், குறைன்னு அரைச்சிக்கிறோம். சட்டியில் நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு மட்டும் போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுட்டு, வெங்காயத்தோட நம்ம வந்து கறி லீவ்ஸும் போட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருப்போம், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனோடனே மஞ்சத்தூள், சில்லி பேஸ்ட் போட்டு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டால் போதும். இதோட இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி இதுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னா, இட்லியோட குழம்பு அதிகமாக ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சாஃப்டான இட்லி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோட ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள், நான் திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா அது கூட வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான பேட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான பேட்டராக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது ரொம்ப சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் அந்த பேட்டரில். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 5 பேர் இருப்போம். ஸோ வந்து மாவுலாம் ரொம்ப அதிகமாக அரைக்கும். அப்போ சட்னிலாம் அரைச்சா ரொம்ப அதிகமாக வேணும். ஸோ அதனால் எங்கள் அம்மா எப்பயுமே இந்த குருமா தான் வைப்பாங்க. இட்லியோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் குருமாக்கு ஈக்குவலாக இருக்கும். நம்ம இப்போல்லாம் அடிக்கடி சிக்கன் எடுப்போம், பட் அப்போல்லாம் வீக்லி ஒன்ஸ் தானே. ஸோ அப்போ இந்த குருமா தான் நாங்கள் வீட்டில் அடிக்கடி ட்ரை பண்ணுவோம். நான் நேற்று தான் இட்லி பேட்டர் அரைச்சேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இது ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும் போது தண்ணி நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும். ஸோ அப்போ தான் இட்லி உடனே வேகும், கல் மாதிரி ஆகாது. இட்லி பேட்டர் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் மேலே இருந்து நீங்கள் அப்படியே தூக்கி ஊற்றுனீங்கன்னா ஒரே டைம் தான் ஊற்றணும், குலுக்கி ஊற்றக்கூடாது. ஸோ அது ரொம்ப கெட்டியாகிடும் இட்லி. நல்லா தண்ணி பாயிலாக இருக்கணும். கரெக்டாக மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இட்லி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும். சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. இட்லி வெந்துருச்சான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து கையில் கூட குத்தி பார்ப்பாங்க, பட் நான் ரொம்ப சூடுனா ரொம்ப பயந்துப்பேன். ஸோ வந்து எனக்குன்னு ஒரு டூல் வச்சுருப்பேன் இட்லி குத்துறதுக்கு. எங்கள் அம்மாலாம் கருவேப்பிலை குச்சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் எப்போயாவது தான் வாங்குகிறோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டிக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பணியாரம் எடுக்கிறதுக்கு, சிக்கன் 65 போடும்போது அது ஆயிலில் திருப்பி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடையாது அவ்வளோ சீக்கிரம். பாருங்கள், இட்லி அமுத்தி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு.
இந்த அளவுக்கு ஒரு பவுலில் இட்லி போட்டு நிறைய மேலே குழம்பு ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய் காய்ஸ்.